Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இந்த 2 பேர் தான் தேசிய அரசியலில் அதிகமாக பேசப்பட்ட பேர்களாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாஜக அரசு மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டிக்கு தேவையான 272 அப்படின்ற நம்பரை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. 240 இருக்காங்க. ஸோ என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான 2 முக்கியமான கட்சிகளான சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக சந்திரபாபு நாயுடு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட தான் இன்னும் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. 16 இடங்களை வச்சிருக்காரு. ஸோ இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? சந்திரபாபு நாயுடு இந்த பாஜக அரசிட்ட ஆதரவு கொடுக்கறதுக்காக என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்றதான் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கு. நம்மளே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் சந்திரபாபு நாயுடு என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். மினிஸ்ட்ரி கேட்கலாம், ஸ்பீக்கர் கேட்கலாம், கன்வீனியர் கேட்கலாம், ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போடுறாரோ, இல்லை அவரோட டார்கெட் வேறு சைடு இருக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலருக்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. என்னன்னா, அவருக்கு கேபினெட்டில் மினிஸ்டர்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்றது தான் சந்திரபாபு நாயுடுவோட இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்னு பலரும் சொல்கிறாங்க. டிடிபி கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அவரோட பையன் நாரா லோகேஷ் பேசும்போது கூட, ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கூட, எங்களுக்கு கேபினெட் மேலே அவ்வளோ ஈர்ப்பு இல்லை, நாங்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எதுன்றதெல்லாம் பெரிய லெவலில் யோசிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னும் பெரிய விவாதத்தை கிளப்பிருக்கு. மினிஸ்ட்ரி கேட்கலையா, அப்போ வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ கூட்டணியில் இருக்காங்க, அதுவும் அவங்களோட தயவோட தான் ஒரு கூட்டணி அமைய போகுது, ஆட்சி அமைய போகுதுன்னா எல்லாரும் பெருசாக எதிர்பார்க்குறதும் முக்கியமான அமைச்சரவை தானே கேட்பாங்க. அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமைச்சரவையே அவர் கேட்காததுக்கு காரணமாக பல சொல்லப்படுது. அதாவது இந்த பார்கெனிங் பவர், இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்கெனிங் பவரை நான் உங்களோட மினிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் அந்த ஸ்பெஷல் மணியவோ, அதாவது மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு நிதியெல்லாம் வந்துட்டு நான் மினிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதான் சந்திரபாபு நாயுடுவோட முதல் எண்ணமாக இருக்குது. அதாவது நான் உங்களோட மினிஸ்ட்ரியில் வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், நான் உங்களுக்கு கிட்ட இருக்க மாதிரி ஆயிரும், நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணியே எனக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நான் வாங்கிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கேபினெட்டில் இருந்துட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். இல்லை டக்குன்னு ஒரு விஷயம் வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். வெளியில் வர முடியும், பட் ஆனால் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது வெளியில் வரதுக்கு யோசனை இருக்கும், அந்த மினிஸ்ட்ரி யோசிப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எம்பிஸை மினிஸ்டர் ஆக்கும்போது அவங்க டெல்லி வட்டாரத்தோட ரொம்ப நெருங்கி போகிறதுக்காகவும், பாஜகவோட தலைமை ஆட்களோட ரொம்ப நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம ஆட்களை அந்த சைடு கொண்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள பிஜேபி ஆட்கள்ல இருந்து தள்ளி வைக்கிறதுக்கும் யோசனையா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில பங்கேற்காம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறது மூலமா பாஜக ஒரு அச்சத்திலேயே தான் இருப்பாங்க. இவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியா அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் கொடுக்க விரும்புறாரு சந்திரபாபு நாயுடு அப்படின்றதான் பல வட்டார தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழல் வந்து பாஜகவும் சந்திரபாபு நாயுடுக்கும் புதுசானது கிடையாது. 1999 to 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் இதே மாதிரியான மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான். அப்பயும் சந்திரபாபு நாயுடோட தயவோட தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்பயும் அவர் வந்துட்டு மினிஸ்ட்ரியிலையோ கேபினெட்லையோ இல்லை. அப்போ அவருக்கு வந்து ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு கடைசி நேரத்தில் வாஜ்பாயால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சந்திரபாபு நாயுடு யோசிக்கிறாரு. நான் உங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்க மாட்டேன், ஆனால் வாஜ்பாய் என்னை ட்ரீட் பண்ண மாதிரி நீங்கள் இப்போ என்னை ட்ரீட் பண்ணணும். வாஜ்பாய் அப்படி என்ன ட்ரீட் பண்ணார் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரீட்டிங்ஸ் எப்பயுமே இருக்கும். சந்திரபாபு நாயுடுனா அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும். அந்த பீரியடில் தான் ஆந்திரா ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு அப்படின்னே சொல்லணும். நிறைய விஷயங்கள் அப்போ வந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா நாயுடு கேட்குற எல்லா விஷயங்களுக்குமே வந்து உடனடியாக எல்லாமே நடந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மணி வரதா இருக்கட்டும், ஐடி செக்டாருக்கு நிறையா வளர்ச்சி அடைஞ்சது அந்த பீரியடில் தான். வேர்ல்டு பேங்க் இருந்து பணம் சாங்ஷன் ஆகி வெலுகு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் வந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி அந்த டயத்தில் சந்திரபாபு நாயுடு யோசித்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஒரு விங்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திரபாபு நாயுடு பறக்க நினைச்சாருன்னா அவரை பறக்க விட்ட ஒரு இறக்கையாக அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றதான் பலரும் அந்த டயத்தில் சொல்கிறது. அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்பயும் சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்குறாரு. வெறும் ஒரு மினிஸ்டர் 2 மினிஸ்டர்லேயே நம்ம செட்டில் ஆகாமல் ஆந்திராவுக்கு தேவையான மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதுலேயும் பர்டிகுலராக அமராவதி ப்ராஜெக்ட், அதாவது அமராவதின்ற கேபிட்டல்
விஷயங்களை அவர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அவரோட பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு, விஷனாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் ஜெகன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து 3 கேபிட்டல் அப்படின்ற மாதிரியான வேற ஒரு இதுக்குள்ளே போனனால அமராவதி ப்ராஜெக்ட் அப்படியே ஹெல்டப் ஆயிருச்சு. ஸோ இப்போ அதை தூசி தட்டி எழுப்பி அதை நடத்தி முடிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெரிய மணி ஃப்ளோ வந்து இவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மணியை வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம மினிஸ்ட்ரியில் இருந்துட்டோம்னா அவ்வளோ டிமாண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நடத்தி முடிச்சிட முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஒரு மினிஸ்ட்ரின்றதை தாண்டி ஒரு லெகசியை பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை சந்திரபாபு நாயுடு இறங்கியிருக்காரு. ஸோ இதை எப்படி வந்து மோடி ஹேண்டில் பண்ண போகிறாரு? ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மோடிக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஒரு புதுசான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து சிஎம்மாக இருந்தப்பையும் சரி, ஏற்கனவே 2 முறை பிஎம்மாக இருந்தப்பையும் சரி, அவர் வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் தான் இருந்திருக்காரு. ஒரு 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 கூட்டணி கட்சி தலைவர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணணும், எப்படி இதை வந்து சாஃப்டாக கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே பண்ணதில்லை. அதை தாண்டி எப்படி சமாளிக்க போகிறாரு, அதுவும் சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு பெரிய தாட்ஸ் பெரிய விஷயம் வச்சிருக்கும் போது அது ரெண்டும் எப்படி கோயின்சைட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B Farm. Apply now.